கிறிஸ்துவுக்குள் அன்பான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அதிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஞாபகம் இருக்கிறதா? சற்று திரும்பி பார்ப்போமா? நாம் வாழ்க்கையிலே சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்போது, அவரை நாம் சார்ந்து ஜெபிக்கும்போது, அவருடைய ஆலோசனைகளை பெற்று வாழும் பொழுது, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சூழ்நிலைக்கு மேலாக வாழக்கூடிய கிருபையை, ஞானத்தை, பெலனை, வல்லமையை அவரே தருகிறவராக இருக்கிறார் என்பதை சிந்தித்தோம். இன்று நாம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்னவென்றால், சீனாய் மலையிலே நடைபெற்ற காரியம் என்ன? கர்த்தருடைய நாமம் என்ன? மோசேயின் முகம் பிரகாசம் பெற்றதற்கு காரணம் என்ன? கர்த்தர் எப்பொழுது அவருடைய முக பிரகாசத்தை நம்மேல் வீச செய்கிறார்? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இன்று நாம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே மோசே கர்த்தரை பார்த்து, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த பகுதியிலே மோசே தேவனோடு மிக நெருக்கமான உறவை பலப்படுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டார். அதற்கு கர்த்தர், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, கண்மலையிலே மோசேயை நிற்கும்படியாய் செய்து அவருடைய மகிமை கடந்து போகும் பொழுது கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கடந்து போகும் மட்டும் அவருடைய கரத்தினாலே மூடுவேன் என்று சொன்னார். என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று சொன்னார். தொடர்ந்து யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலேயும் மோசே கர்த்தருடைய பாதத்திலே தான் சீனாய் மலையிலே இருக்கிறார். அப்பொழுது அங்கே தொடர்ந்து என்ன நடைபெறுகிறது பாருங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். முதல் முறை கர்த்தரே கற்பலகைகளிலே தன்னுடைய கட்டளைகளை எழுதி கொடுத்திருந்தார். மோசே மேலே இருந்து கீழே வரும்பொழுது மக்கள் பாவத்திலே வாழ்ந்ததை கண்டு கோபமடைந்து அதை எரிந்து உடைத்து போட்டுவிட்டார். இப்பொழுது மீண்டுமாக முந்தின பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள் என்று மோசே அதை ஆயத்தப்படும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அதன்படி விடியற்காலத்திலேயே சீனாய் மலையிலே ஏறி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கும்படியாய் போகிறார். கர்த்தருடைய கட்டளைப்படி யாரும் மலைக்கு அருகிலே வரவில்லை. இப்பொழுது என்ன நடக்கிறது? வசனம் 5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கவனித்தீர்களா? இப்பொழுது கர்த்தர் தன்னுடைய பெயரை சொல்கிறார். பிரியமானவர்களே, இது மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மிக உன்னதமான ஒரு காரியம். பெயர் என்றால் அதற்கு பொருள் உண்டு. பொதுவாக நாம் சீசர் என்று சொன்ன உடனே எதை நினைவு கூறுகிறோம்? அல்லது ஆபிரகாம் லிங்கன் என்ற பெயரையோ மகாத்மா காந்தி என்ற பெயரையோ கேட்டவுடனே எது நம்முடைய நினைவிற்கு வருகிறது? அவர்களை குறித்த ஒரு சிந்தனை நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் உண்டு, இல்லையா? எனவே இப்பொழுது கர்த்தரும் தன்னுடைய பெயரை சொல்கிறார். அவரோடு தங்களுக்கு இருந்த அனுபவத்தை அவர்கள் நினைவிலே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் பெற்ற அனுபவம் என்ன? கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மகா தயை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர். அவருடைய இந்த ஒவ்வொரு குணநலன்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்திலே அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் பட்ட பாடுகளிலே அவர்களை பார்த்து அவர்கள் மேல் இரக்கம் கொண்டுதான் அவர்களை விடுதலை செய்தார். அவர்கள் நல்லவர்கள் என்பதற்காகவோ வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவோ அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, தமது கிருபையை அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். அவர்கள் பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கினாலும்
எல்லாரையும் அழித்து போட வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலும் நீடிய சாந்தத்தினாலே மகா தயையினாலே அவர்களை அவர் முழுவதும் அழித்து போடவில்லை. சரி, வசனங்கள் 6, 7 கவனியுங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அவர்கள் பாவத்தை அவர் மன்னிப்பேன் என்றார். பிரியமானவர்களே, பாவமானது தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான விலைக்கரையம் செலுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் குற்றவாளிகளை அவர் விட்டுவிடுகிறதில்லை. அப்படி என்றால் அங்கே என்ன நடைபெற்றது? எப்படி தமது இரக்கத்தை அவர் காண்பிப்பதும் நீதி நியாயத்தோடு செயல்படுவதும் எப்படி? அதற்காக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்திய பலிகளானது அவருடைய பாவத்தை எடுத்து போடவில்லை. அவருடைய பலியானது பூரண பலியாகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாய் இருந்தது. அவர் இந்த பூமிக்கு வந்தபொழுது சிலுவையிலே மரித்தபடியினாலே எல்லாருடைய பாவத்தையும் எடுத்து போட்டார். 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் கவனித்தீர்களா? பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, இதை நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டும். நானோ நீங்களோ செய்கிற ஒரு பாவமானது நம்முடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, அவர்களுடைய பிள்ளைகளை, அப்படி தொடர்ந்து 4 தலைமுறைகளுக்கு அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு ஊழியர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். அவர் மனோதத்துவ பாடத்திலே அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஒருமுறை ஒரு மனநிலை குன்றியோர் மருத்துவமனைக்கு அவர் சென்றிருந்தார். அங்கே வித்தியாசமான நிலையிலே மனநிலை குன்றியவர்களை அவர் சந்தித்தார். அவர்கள் எல்லாரையும் பார்த்துவிட்டு பின்னால் வெளியே வரும்பொழுது அவர்களோடு சேர்ந்து வந்த அவர்கள் வகுப்பு மாணவர் ஒருவர் அந்த வைத்தியரிடத்திலே, ஐயா, இதற்கு காரணம் என்ன, ஏன் இந்த வியாதி வந்தது என்று கேட்டபொழுது அந்த வைத்தியர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது அவர்களுடைய தகப்பனாருடைய பாவமாகவோ அல்லது தாத்தாவுடைய பாவமாகவோ அல்லது தாத்தாவுடைய தகப்பனாருடைய பாவமாகவோ இருக்கலாம் என்று சொன்னார். அதே போல் இந்த ஊழியர் ஒரு முறை ஒரு பார்வை இழந்தோர் மருத்துவமனையில் ஒரு வைத்தியரோடு பேசி கொண்டிருந்த பொழுது அந்த வைத்தியரும் இதே போல் அவர்கள் பார்வை இழந்து பிறப்பதற்கு காரணம் இவர்கள் முன்னோர் செய்த பாவமாய் இருக்கலாம் என்று கூறினாராம். அருமையானவர்களே, இப்படி கூறுவதனாலே எல்லா சுகவீனங்களும் பலவீனங்களும் பாவத்தினாலே உண்டானது என்று சொல்ல முடியாது. அதே வேளையிலே பாவமானது கர்த்தருடைய வார்த்தையின்படி பிள்ளைகளிடத்திலோ பேர பிள்ளைகளிடத்திலோ அவர்கள் பிள்ளைகளிடத்திலோ விசாரிக்கப்படும் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. இந்த வசனங்களை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழிகளிலே நடந்து 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தேவனாய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய விதிமுறைகள் மாற்றப்படுகிறதே இல்லை. ஆனால் அவருடைய 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்யும் குணநலனுக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவரிடத்திலே நாம் திரும்புவோம் என்றால் நமக்கு கிருபை கிடைக்கும். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை பாருங்கள். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். இங்கே 4வது முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்பொழுது நீங்கள் சரியாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் ஏதோ உன்னதமானவர்கள் என்பதனாலே தேவன் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதனாலேயும் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அல்லது நல்லது செய்வோம் என்று வாக்கு பண்ணினதினாலேயும் அவர்களை ஆண்டவர் மீட்கவில்லை. அவர்கள் எப்பொழுதுமே வணங்கா கழுத்துள்ள மக்களாகவே இருந்தார்கள். மோசே எவ்வளவு தாழ்மையாக தன்னையும் ஜனங்களோடு இணைத்து எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். வசனம் 10 பாருங்கள். அதற்கு அவர், இதோ
நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் தன்னுடைய நாமத்தை நிமித்தம் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்கிறார். அது மட்டுமல்ல, அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்கிறார். அதாவது மற்றவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கேள்விப்படும் பொழுது, அவர்களை குறித்து அறியும் பொழுது அவர்களுக்கு பயம் உண்டாகும் காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்கிறார். இது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல அமைகிறது. இவ்வாறு கர்த்தர் செய்திராவிட்டால் பகைஞர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழித்திருப்பார்கள். வசனம் 11. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். இந்த வசனத்திலே நாம் கேட்டது போல 3வது முறையாக கர்த்தர் எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை குறித்து நீங்கள் செயல்பட தேவையில்லை. நீங்கள் அமர்ந்திருந்தால் போதும், கர்த்தர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வார். இந்த அநேக விசுவாசிகளும் இந்த சத்தியத்தை அறியாமல், கர்த்தரை விசுவாசியாமல் உலகத்திலே அவர்களை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு இவர்களும் எதிர்த்து நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுவேன். ஆனால் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறார், நான் உனக்கு கட்டளை இடுகிறதை கைக்கொள். அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒருவராய் இருப்போம் என்றால் நமக்கு எதிர்த்து வருகிற யாரை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்வார். வசனம் 12 பாருங்கள். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும். வாக்குத்தத்த பூமிக்குள்ளே போகும்பொழுது அங்கே ஏற்கனவே குடியிருக்கிறவர்களை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் துரத்துவேன் என்று கூறியிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? ஆனால் அதே வேளையிலே அவர்கள் அந்த தேசத்தின் குடிகளோடு கூட எந்த உடன்படிக்கையையும் செய்யாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அப்படி செய்தால் அதுவே அவர்களுக்கு கண்ணியாகிவிடும் என்பதை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். யோசுவாவின் புத்தகத்திற்கு நாம் வரும்பொழுது யோசுவா கிபியோனியர்களோடு கூட ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். அவர்கள் மிகவும் தூரமான இடத்திலிருந்து வந்தது போல அவர்கள் நாடகமாடினார்கள். அருமையானவர்களே, ஏன் அவ்வாறு செய்யக்கூடாது என்று கர்த்தர் கூறினார்? அவர்கள் அந்த ஜனங்களோடு ஒப்பந்தம் செய்தால், உடன்படிக்கை செய்தால், அவர்கள் மீண்டும் அந்த ஜனங்களைப் போல விக்கிரக வணக்கத்திற்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற ஆபத்து இருந்ததினாலே தான் அந்த எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தார். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியோடு கூட எந்த ஒரு காரியத்திலையும் உடன்படிக்கை செய்யக்கூடாது. இந்த சத்தியத்தை அறியாமல் அப்படிப்பட்ட உடன்படிக்கைக்குள்ளே சென்றவர்களை கர்த்தர்தான் கிருபையாய் காத்து ரட்சிக்க வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்களை கவனியுங்கள். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. அவர் எரிச்சல் உள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அருமையானவர்களே, நம்முடைய தேவனாய கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். அதாவது தன்னுடைய கனத்தையும் மகிமையையும் எந்த மாயையான தெய்வத்திற்கும் அவர் கொடுக்கிறதில்லை. அருமையானவர்களே, கர்த்தர் அவ்வாறு எரிச்சல் உள்ளவராய் இருப்பதை குறித்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியவரும் அல்ல. ஒருமுறை ஒரு சகோதரி தன்னுடைய கணவனை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய கணவர் நான் யாரோடும் எப்படி இருந்தாலும் கண்டுகொள்கிறவர் அல்ல, அவர் எரிச்சல் படுவதே இல்லை என்று கூறினாளாம். அருமையான சகோதரனை சகோதரியை, ஒருவேளை அவள் பெருமை பாராட்டியிருக்கலாம், ஆனால் அந்த கணவன் உண்மையாகவே அவளை நேசிக்கவில்லை என்பதுதான் அதன் பொருள். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய இடத்திலே மற்றொருவரை ஏற்றுக்கொள்வதோ, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் மதிப்பையும் மரியாதையையும் மற்றொருவருக்கு கொடுப்பதோ தவறு. எபேசியர் நிருபத்திலேயும் கணவன் மனைவி உறவை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் சொல்லும் பொழுது கர்த்தருக்கும் திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை சுட்டி காட்டுகிறார். அதே போலத்தான் இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவ்வளவு அதிகமாய் நேசிப்பதனாலே அவர்கள் அந்நிய தேவர்களை பணிந்து கொள்வதை குறித்து எரிச்சல் உள்ளவர் என்பதை தெரியப்படுத்துகிறார். நீங்கள் ஒருவரை உண்மையாக நேசிக்கும் பொழுது அவர்களை குறித்த அக்கறை உள்ளவர்களாகவும் அவர்களுடைய தேவைகளை பொறுப்பெடுக்கிறவர்களாயும் இருக்கிறீர்கள். வசனங்கள் 15 முதல் 17 வரை பாருங்கள்.
அந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதுமல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். அருமையான சகோதரனை சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்த தேசத்திலே அந்நாட்களிலே விக்கிரக ஆராதனை நிறைந்திருந்தது. ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறையும் நிறைந்திருந்தது. எனவேதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிப்பட்ட ஜனங்களோடு எந்த விதத்திலேயும் உடன்படிக்கை செய்யக்கூடாது, அவர்களுடைய வழிபாடுகளிலே பங்கு பெறக்கூடாது. நீ முதலாவது உணவு அருந்தத்தான் செல்வாய், பின்னால் அந்த உறவு வளரும், அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே பெண் கொண்டு பெண் எடுப்பாய் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். எனவேதான் ஒன்று அவர்களை முழுவதுமாக அழிக்க வேண்டும், அல்லது அவர்களை இந்த தேசத்தை விட்டே துரத்த வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். இதை ஏன் கர்த்தர் இவ்வண்ணமாய் சொல்கிறார், செய்கிறார் என்று குறை கூறுகிறவர்கள் உண்டு. ஆனால் தன்னுடைய ஜனங்கள் இந்த தவறான வழிபாடுகளுக்குள்ளே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிப்பாக இவைகளை கூறுகிறார். அது மட்டுமல்ல, பால்வினை நோயானது கானான் தேசத்திலே மிக அதிகமாக காணப்பட்டது. எனவே தன்னுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள்ளே கடந்து சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னான நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சென்று அதற்கான தண்டனையையும் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களை பாபிலோனுக்கு மீண்டும் அவர் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தார். வசனம் 18 பாருங்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கைக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆபீப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே. கவனித்தீர்களா? கர்த்தர் அவர்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிப்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். எனவே அவர்கள் கொண்டாட வேண்டிய பண்டிகைகளை குறித்து, விசேஷித்த நாட்களை குறித்து மீண்டும் கூறுகிறார். வசனம் 23 கவனியுங்கள். வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். தொடர்ந்து வெவ்வேறு காரியங்களை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் எதை எதை செய்ய வேண்டும், எதை எதை செய்யக்கூடாது என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். இப்பொழுது யாத்ராகமம் 34 அதிகாரம் 25, 26 வசனங்களையும் பாருங்கள். எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். பஸ்கா பண்டிகையின் பலியை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதற் பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாய கர்த்தரை தங்கள் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலேயும் முதன்மையானவராக கொள்ள வேண்டும். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் பாலிலே சமைக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது இயற்கைக்கு மாறான எந்த காரியங்களையும் அவர் செய்ய வேண்டாம் என்கிறார். சரி, இப்பொழுது வசனங்கள் 29 முதல் 35 வரை கவனியுங்கள். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறபோது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடே பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோடே பேசி முடியுமளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான். பார்த்தீர்களா? கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து கர்த்தர் கூறிய காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மோசேயின் முகம் இப்பொழுது பிரகாசமானதாக இருக்கிறது. சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு தன்னந்தனியாக மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அவனுடைய முக பிரகாசத்தை கண்டவர்கள் அவனுடைய அருகிலே சேரவே பயந்தார்கள்.
அருமையான சகோதரனை சகோதரியே, வேத வசனங்கள் கண்ணாடியாய் நமக்கு இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறை குற்றங்களை காட்டுகிறது. நாம் ஆண்டோடைய பாதத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது நம்மை குறித்து வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை கர்த்தர் நமக்கு நினைவிலே கொண்டு வந்து அவருடைய முக பிரகாசத்தை நம்மேலே வீசச் செய்கிறார். 32 வசனத்தை கவனித்தீர்களா? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்திலே வந்து சேருகிறார்கள். கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை கேட்க ஆவலோடு வருகிறார்கள். கர்த்தர் தன்னோடு பேசின எல்லா காரியங்களையும் மோசே அவர்களுக்கு கற்பிக்கிறான். அவன் அவ்வாறு பேசி முடியும் வரைக்கும் முகத்திலே முக்காடு போட்டு இருந்தான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, அவரிடத்திலே நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது அவருடைய முகத்தை நம்மேலே பிரகாசிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. அவருடைய ஒளி நம்மேலே பட பட அவருடைய சத்தியங்களை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை மிகவும் தெளிவாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எவ்வளவு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பாதையிலே நாம் நடக்க முடியும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் கேட்டது போல கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை புரிந்து கொண்டவர்களாக, கிருபையாய் நம்மை மீட்டெடுத்த கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ ஒரு முறை கூட நம்மை அர்ப்பணிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் காணப்படும் என்றால் அது நம்முடைய பின் சந்ததியை பாதிக்கும் என்பதை உண்மையாக உணர்ந்தவர்களாக நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்கும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் நம்முடைய சந்ததிக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் உம்முடைய குணநலன்களை விரிவாக சிந்தித்தோம் ஐயா. உம்முடைய நாமம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். உம்மை அறிந்திருக்கிறபடி நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் உமக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யும். எந்தெந்த காரியங்களிலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜீவிக்க உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அடிக்கடி கேட்பதனாலே உம்முடைய சித்தத்தை புரிந்து கொண்டு உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் யாருடைய எந்த பாவமும் எங்களுடைய பிள்ளைகளையோ எங்களுடைய பேர பிள்ளைகளையோ அவர்களுடைய பின் சந்ததியோ பாதிக்காதபடி நாங்கள் எந்தெண்டைக்கும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக வாழ உம்முடைய தூய ஆவியானவரின் பலனை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நிகழ்ச்சியினை கேட்டதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோமா? நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதும் நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதும் நமக்கு எதிர்த்து வருகிற யாரை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியுடனே எந்த ஒரு காரியத்திலும் உடன்படிக்கை செய்யக்கூடாது. வேத வசனங்கள் கண்ணாடி போன்று நமக்கு இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறை குற்றங்களை நமக்கு காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, அவரிடத்திலே நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவருடைய முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு எவ்வளவு அதிகமாக நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பாதையிலே நாம் நடக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.